பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய ட்ரோன் விழுந்து வெடித்ததில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெடிபொருட்களை ஏந்திக் கொண்டு பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன் பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஃபெரோஸ்பூர் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய ட்ரோன் விழுந்து வெடித்ததில் 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். ஃபெரோஸ்பூர் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய ட்ரோன் விழுந்து வெடித்ததில் 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், அங்கு தற்போது என்ன சூழல் நிலவி வருகிறது? விவரங்களை சொல்லுங்கள். பாகிஸ்தான் இந்தியா மீது இரவு நேரங்கள்ல தாக்குதல் நடத்தக்கூடியதை 3வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல தொடர் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய சூழல்ல அதனை முறியடிக்கக்கூடிய பணிகள்ல இந்திய ராணுவம் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டக்கூடிய சூழல்ல பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக காட்சிகள் நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்து வரக்கூடிய இந்திய ராணுவம் அவருடைய இரு இலக்குகளை நோக்கி அவர்கள் ஏவக்கூடிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் செல்வதை முன்கூட்டியே கணித்து தடுக்கக்கூடிய காரணங்களால் அவர்களால் என்ன செய்வதென்று ஏதென்று தெரியாமல் பொதுமக்கள் குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்காக அவருடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்தியாவுடைய எல்லைக்குள்ளாக அனுப்பி வருகின்றனர். மேலும் இந்தியாவுடைய வானிலை பாதுகாப்புடைய அந்த பாதுகாப்பு அமைப்பை நாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அந்த அமைப்பு உள்ளுக்குள்ளாக வரக்கூடிய ட்ரோன்களை உள்ளே வரும்போதே வானிலையே தடுத்து இடைமறித்து அழிக்கும் என்பதுதான் நாம் முன்னாடியே தெரிந்த செய்தி. இந்த சூழல்ல பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர்ல பாகிஸ்தான் வீசிய இந்த ட்ரோன் விழுந்து வெடித்ததில் 3 பேர் பலியாக இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. வெடிபொருட்களை ஏந்தி கொண்டு பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோன் பஞ்சாபின் ஃபெரோஸ்பூரில் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் காயமாக இருக்கிறார்கள் என்ற தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஃபெரோஸ்பூர் குடியிருப்பு பகுதிக்குள்ளாக பாகிஸ்தான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என்று உலக அரங்கில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இந்திய ராணுவத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால்தான் அது போருக்கான ஒரு நியாயமாக கருதப்படும். ஆனால் போர் பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்திய மீதான இந்திய ராணுவத்தின் மீதான தாக்குதல்களை முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் இந்திய ராணுவம் அதை வெற்றிகரமாக முறியடித்து விடுகிறது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது அவர்களுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் விழுந்து வெடிக்க செய்யக்கூடிய அந்த சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கோழைத்தனமான தாக்குதல்ல பஞ்சாப் மாநிலத்துடைய ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய இந்த ட்ரோன் விழுந்ததில் 3 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் மிக உக்கிரமாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் இருந்து வருகிறது. ஆனால் இது அனைத்தையும் முன்கூட்டி எதிர்பார்த்ததால் இந்தியா அவருடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்கான முழு கட்டமைப்புகளுடன் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவந்திபுரா விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. காஷ்மீருடைய அவந்திபுராவில் இந்திய விமானப்படையினுடைய தளம் இருக்கிறது. அந்த தளத்தை குறிவைத்து அவர்கள் ஏவிய ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டன. அதனை தொடர்ந்து 20 ட்ரோன்களும் தொடர்ந்து வந்திருக்கிறது. அதாவது அவந்திபுரா விமான நிலையத்தை விமானப்படையினுடைய தளத்தை தாக்குவதற்காக 1 அல்ல 2 அல்ல 20 ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியது. அதை முழுவதுமாக இந்திய ராணுவம் வானிலையை இடைமறித்து அதை அழித்து வெற்றி கண்டிருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கூடிய ஆத்திரத்தில் பல்வேறு இடங்களில் அவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாகிஸ்தான் தற்பொழுது தீவிரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறாங்க. நேற்று தினம் மட்டும் 36 இடங்களில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியதாகவும் இந்திய ராணுவத்தின் சார்பாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது. 36 இடங்கள், அதற்கு முன்பாக அவர்கள் 15 இடங்கள், அதற்கு முன்பாக அவர்களுடைய தாக்குதல் என்று தொடர்ச்சியாக இன்று 3வது நாள் அவருடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக அவருடைய தாக்குதல் விழுந்த பொழுதெல்லாம் அவருடைய தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளும் அவர்கள் பயன்படுத்திய அந்த ட்ரோன்களும் மிக எளிதாக அழித்தொழிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல அவர்களுடைய உச்சபட்ச பலத்தை பயன்படுத்துவதற்காக அவர்களுடைய இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் முழுவதும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பயன்படுத்தக்கூடிய அதிநவீன போர் கருவிகள் இந்த திறம்பட இதை சமாளித்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் தனக்கு வேண்டிய உபகரணங்களை துருக்கி நாட்டிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. டர்க்கி என்பது பாகிஸ்தானுடன் கை கொடுத்திருக்கும் நேரங்கள்ல பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய இந்த
ட்ரோன் வகைகள் என்பது டர்க்கி நாட்டில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்களில் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் வாங்கிய போர் விமானங்களும் அதே போன்று சீனாவிடம் இருந்து வாங்கிய போர் விமானங்களும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா ரஃபேல் போன்ற அதிநவீன போர் விமானங்களை வைத்திருக்கிறது. இந்த சூழல்ல அவர்கள் முன்கூட்டியே இந்தியா தாக்குவதற்கு முன்னரே அவர்களுடைய தாக்குதலை நடத்திவிட வேண்டும் எனவும் இந்தியாவை எப்படியேனும் சமாதானம் செய்துவிட வேண்டும் அல்லது அவர்களை மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக தாக்கி அவருடைய கவனங்களை திசை திருப்ப வேண்டும் என்று பாகிஸ்தான் திட்டமிட்டு இதுபோல் முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் தக்க பதிலடிகளை உரிய நேரத்தில் இந்திய ராணுவம் கொடுத்து வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. எல்லை ஓரங்களில் பதற்றமான சூழல் நிலவுவதனால பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பரப்புகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் மிக பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. எல்லையோர கிராமங்களில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாப் உள்ள பாகிஸ்தான் எழுப்பிய ட்ரோன் தாக்குதல் தற்பொழுது 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். நேற்று தினம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பாகிஸ்தான் நடத்திய அந்த தாக்குதல்ல பெரும்பாலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய தினம் முதல் முறையாக அவருடைய ட்ரோன் கீழே விழுந்ததில் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வான்வெளிக்குள்ளாக வரக்கூடிய ட்ரோனை வான்வெளியிலேயே இந்தியா இடைமறித்து தாக்கக்கூடிய நிலையில் அந்த வானிலை வெடிக்கக்கூடிய அந்த பாகங்கள் உதிரி பாகங்கள் நேராக மண்ணில் விழும். அப்படி மண்ணில் விழும் பொழுது சாலைகள்ல வீடுகள்ல கூரைகள் மேல விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.